வண்டி எத்தனை பிக்சல் அது சார் 5K வரைக்கும் எடுக்கலாம் சார் இது 5K 60 fps வரைக்கும் எடுக்கலாம். எத்தனை mbps 60 fps வரைக்கும் எடுக்கலாம். கோபால் அப்படியே கை வச்சுட்டே போங்க பார்ப்போம். உங்களை சூப்பராக எடுக்கிறேன். ஒன்லி வீடியோ தான் இது. ஃபோட்டோ எடுக்கலாம், பட் ஆனால் அதுக்கு மோடெலாம் மாற்றி அருமையாக இருக்குது. அதான் அங்கேருந்து போட்டோன்னா இன்னும் ஸ்டீப்பில் வந்து எடுத்தோன்னா சூப்பராக. அதை மட்டும் சென்சார். ஆமாம், இங்கே இது அப்படியே வருமா? ஃபுல்லாக கட் பண்ணி விடுவேன். சென்சார். ஆமாம். ஆஹா, எவ்வளோ அழகாக இருக்குது இடம். அந்த அளவுக்கு வசதி இல்லையே கண்ணு. ஏன்னா இல்லையா? நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாப்பா இடையில ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டு குண்டூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் கிட்டத்தட்ட வந்தாச்சு. இந்த ஊர்ல இருந்து நம்ம இது வரைக்கும் எவ்வளோ தூரம் பயணிச்சோமோ அதே மாதிரி திருப்பி பயணிக்கணும். இன்னும் குண்டூரை வந்து கிராஸ் பண்ணி வந்துருச்சுப்பா. குண்டூர் வந்துச்சு. இங்க இருந்து குண்டூர் தான் போறாங்க எல்லாரும். குண்டூர் இங்கிருந்து 1 கிலோமீட்டர் இருக்குது. இது ஒரு குண்டூர் கிராமம். புளித்தலையா? ஏற்காடு இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ். இது குண்டூர்னு சொல்லி சார் எனக்கு அந்த புளி சார் புளி 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 இருங்க தரேன், அனுப்பிச்சுறேன். இந்த பூச்சி தான் இன்னும் ஒரு நம்ம அவ்வளோதான் 1/2 மணி நேரம் 1 முக்கால் மணி நேரம் 1.5 மணி நேரம் தான். நான் 1 மணி நேரம் நடப்பேன். 1 மணி நேரம் நினைக்கிறேன் மேலே ஆகும். 10:30க்கு போன மட்டும் 9:45 ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். 11 10:30 மணி பஸ்ஸை பிடிச்சிடும். 9 பஸ்ஸு பிடிச்சிக்கலாம். அதை விட்டா திரும்ப 10:30 தான். ரெயின் வாட்டர் எல்லாம் ரெயில்வே வாட்டர் கிடையாது. Last time we came up to here and தண்ணி வேணுமா சார்? இந்த மரத்தை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அப்படியே எங்கள் அப்பா அவதார் மூவி படம் மரம் மாதிரியே இருக்குதா? ये हमारा जग्गा होम, ये तो ये बोलते हैं ना जग्गा ट्री होम होम ये ना मरा पानी हम அரச மரம். அது அரச மரம் தான். இல்லை இல்லை கரெக்டு தான். இது ஆலமர இலை மாதிரியே இருக்குல்ல. இதுல இன்னொன்று காய் இருக்கு பாருங்க. இதான் ஆலமர இலை மாதிரியே இருக்குது. அரச மர இலை வந்து ஹாட் ஷேப்ல இருக்கும். அத்திப்பழம் தானே அது? இல்ல பட்டையா இருக்குங்க. அத்திப்பழமா அது? இல்ல இது அத்திப்பழம் கிடையாதா? இது அத்திப்பழம் இல்லையே, பட் இதுதான். இது பூஜாக்கு யூஸ் இது. இன்ஸ்டன்ட் வாட்டர். இந்த தண்ணியை சொல்லுங்க. இதெல்லாம் பாருங்க. இங்கெல்லாம் பாருங்க. நானும் ஒரு கண்டினியூஸாக அந்த கிராமத்தை கடந்து வந்துட்டுருக்குறேன். ஒருத்தர் கூட டிஷ்ஷு மாட்டலைங்க. இங்கே டிஷ் அப்படின்றதே கிடையாது. ஒரே ஒரு வீட்டில் மட்டும் ஒரு 8 அடி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அதர்வைஸ் இங்கே நோ டிஷ். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிள் இந்த மாதிரி தான். இல்லைன்னா அப்படின்னா நோ மீடியா அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க.
சூப்பராக இருக்குது ஏரியாக்கெல்லாம். ஃபோன் டவர் இல்லை, அதான் கேளுங்க. ஃபோன் டவரு இல்லை, பட் ஃபோன் டவருக்கும் டிடிஹெச்சுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா. நான் அதான் சொன்னேன், ஃபோன் டவர் மட்டும் இங்கே இருக்குது, அப்புறம் பிஎஸ்என்எல் மட்டும் தான் இருக்குது. ஃபுல்லாக மரங்கள் வெட்டி போட்டுருக்குறாங்க. எங்கேப்பா அவங்களெல்லாம் காணா? சூப்பர். எங்கிட்டு போகணும்னு தெரியலையே, வழி தெரியல. இப்படி மேலே போகணும் போல. ஓகே, எல்லோ மார்க் இங்கிட்டு இருக்குது. ஸோ ட்ரெக்கிங் போகிற ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோ மார்க் வந்து நமக்கு சிம்பிள் போட்டிருக்குறாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஸ்டாப் குண்டூர் வரைக்கும் படு மோசமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கிறோம், பட் ஆனால் வேறு ரூட்டு, இது இப்போ புதுசாக ஒரு ரூட்டு போயிட்டுருக்குறோம். இது நேராக மான்ஃபுட் ஸ்கூலுக்கு போகும் ஏற்காடில். இது வந்து எஸ்டேட்டுக்குள்ளேயே நம்ம போயிட்டுருக்குறோம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காஃபி எஸ்டேட்டு, இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மிளகு செடி, ஃபுல்லாக மிளகு. சூப்பராக இருக்குது. என்ன அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல டிஷ்ஷு பார்த்துக்கலான்னு பார்க்குறேன். அந்த இருக்குது பாருங்கள், டிஷ்ஷு போட்டுருக்குறாங்க பாருங்கள், தெரியுதா? ஒரே ஒரு டிஷ் போட்டிருக்குறாங்க. இங்கே வேலை பார்க்குறவங்க இருக்குது, அங்கே எங்கே டிஷ் இருக்க தான் செய்யுது. இங்கே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் குமரேஷன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஏற்காடில். டவர்லாம் அவர் சிட்டிக்குள்ளே இருப்பார் அங்கே மேலே. இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளே இன்டீரியர் ஏதாவது உள்ளே வருவாரா அப்படின்னு தெரியல. பாருங்கள், சூப்பராக இருக்குது மிளகு செடி. அது எங்கள் அப்பா அருமை. ஆரம்பிச்சிச்சு, காய வச்சுருவாங்க. ஆரம்பிச்சிச்சு. பயங்கர ஹீட்டாக இருக்கும் இல்லையா உடம்பு? ஆமாம். ஸோ ஒரு இடத்துல உட்காந்துருக்குறோம். இனிமேல் இப்படி மேலே போகணும். இப்படி இந்த பையன் வந்து ஒரிசா பையன், அங்கேருந்து இங்கே ட்ரெக்கிங் வந்திருக்கிறான். ஆள் உட்காந்துருக்குற பார்த்தீங்களா? ஆல் இஸ் வெல். குனிஞ்சு வாங்க பஸ். பாத்து இவர் ஓடி ஓடி எடுக்கறாரு. ஆமா சார், அந்த புல்லு தான் வலி வலி வலி, அவருக்கு வலி விட்டு வாங்க. போலாம் போலாம். और लस ओके गांव में ऐसा होता है, ये नहीं मन का போலாமா? போலாம் பா, வாங்க போலாம் போலாம் போலாம், டைம் ஆகுது. அழுத்து அழுத்து டன் 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 டன். பாருங்களா, அங்க ஒரு மலை இருக்குது, அந்த மலை கிராஸ் பண்ணி அந்த பின்னாடி இருக்கு இல்லையா, அதுவும் கிராஸ் பண்ணி முன்னாடி போகணும். அங்கிட்டு ஓடி போயிரு அந்த பக்கம்.